இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 119 அதிகாரம் 26 திருவசனம். நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித மாரியன் இடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்வோம் நண்பர்களே. இன்று ஏப்ரல் மாதம் 20 திங்கட்கிழமை. எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக தவறாமல் ஜெபிக்கின்றேன். விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். என்ன தெரியுமா? நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான் என்ற வசனம். சரி, இதை ஏன் இன்று சொல்கிறேன் என்று பார்க்கிறீர்களா? பயம், அதுதான் மற்ற எல்லா விளைவுகளுக்கும் காரணம். நாளை அது நடக்குமா நடக்காதா என்றே நமக்கு தெரியாது. ஆனால் அதை குறித்த பயம் மட்டும் நம் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும். இது தேவையில்லை நண்பர்களே. இயேசு நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை. தைரியம், அது மிக முக்கியம் நண்பர்களே. உங்களை அவமானப்படுத்த நினைக்கிறவர்களுக்கு முன்பாக நீங்கள் பயப்படாமல் எழும்பி நிற்க வேண்டும், வாழ வேண்டும். அந்த தைரியம்தான் வெல்லப்போவது அவர்கள் அல்ல, நீங்கள்தான் என்பதற்கு ஆதாரம். Courage is a sign of your victory. எத்தனையோ பிரச்சனைகளை இதற்கு முன்பும் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்தீர்கள் தானே? வெற்றியுடன், ஜெபத்துடன், ஜெபமாலையுடன் தாண்டி வந்தீர்களே. ஏன் அதையெல்லாம் மறந்துவிட்டீர்கள்? அதே போல இதையும் கடக்க முடியும், கடந்து வருவீர்கள். இயேசு உடனிருந்து நடத்துவார். சந்தோஷமாய் வாரத்தின் முதல் வேலை நாளை துவங்குவோம். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? இந்த வாசகம் ஸ்தேவானின் வாழ்க்கையில் இயேசு செயல்பட்ட வல்லமையையும் அதற்கு எதிராக வந்த எதிர்ப்பையும் காட்டுகிறது. அவர் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே ஸ்தேவான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வந்த இளைஞர். அவருடைய வார்த்தைகள் சாதாரணமானவை அல்ல, தூய ஆவியின் ஞானத்தால் நிறைந்தவையாம். அதனால் அவருடன் வாதாட வந்தவர்கள் ஸ்தேவானை வெல்ல முடியவில்லை. உண்மையை எதிர்க்க முடியாத போது இந்த ஜனம் என்ன செய்யும்? பொய்யை பயன்படுத்துகிறார்கள். பொய் சாட்சிகளை எழுப்பி ஸ்தேவானை குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் கூட ஸ்தேவான் பயப்படவே இல்லை. ஸ்தேவானின் முகம் வான தூதரின் முகம் போல் பிரகாசித்ததாம். இயேசுவை அவ்வளவு விசுவாசித்தார் ஸ்தேவான். நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற சூழ்நிலைகள் வரும். நாம் நேர்மையாக இருந்தாலும், உண்மையாக நடந்தாலும், உதவி செய்தாலும், அன்பு காட்டினாலும் சிலர் தவறாக புரிந்து கொள்ளலாம், உங்களை குற்றம் சாட்டலாம், ஏமாற்றலாம் அல்லது எதிர்க்கலாம். அந்த நேரத்தில் நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதே முக்கியம். கோபம், பயம், பதில் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வரலாம். ஆனால் நாம் ஸ்தேவானை போல இயேசுவில் நிலைத்திருந்தால், ஜபத்தில், துதிமாலையில், ஜபமாலையில் நிலைத்து இருந்தால் நம்முடைய அமைதியே நம் சாட்சியாக மாறும். எல்லா நேரத்திலும் நாம் வாதத்தில் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே. அமைதியில் நீங்கள் செய்யும் ஜபம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தேவன் உங்கள் மூலம் பேசுவார். உண்மை தற்காலிகமாக மறைக்கப்படலாம், ஆனால் அது இறுதியில் வெளிப்படும். நம்முடைய வாழ்க்கை இயேசுவோடு இணைந்த வாழ்க்கை அல்லவா? இதை நீங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது. உண்மையை வெல்ல முடியாத போது உலகம் உங்களுக்கு எதிராய் பொய்யை பயன்படுத்தும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தூய ஆவி உங்களோடு இருந்து வெற்றியுடன் நடத்துவார். சரி நண்பர்களே, இன்றைய 2ஆம் வாசகம் என்ன சொல்லுகிறது பார்ப்போமா? நற்செய்தி. மக்கள் இயேசுவை தேடுகிறார்கள். ஆனால் அவர்களின் தேடல் உண்மையான காரணத்திற்கா? இல்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் அற்புதத்தை பார்த்ததற்காக இயேசுவை தேடவில்லை, வயிறார உண்டதற்காக இயேசுவை தேடுகிறார்கள். இந்த போதகரை தேடிச் சென்றால் உழைக்க தேவையில்லை, அவர் பேசுவதை கேட்டுவிட்டு அமர்ந்திருந்துவிட்டு உண்டுவிட்டு வரலாம் என்று இயேசுவை தேடினார்களாம். அதனால் இயேசு ஒரு ஆழமான உண்மையை சொல்லுகிறார்.
அழியும் உணவிற்காக உழைக்காதீர்கள், நிலை வாழ்வு தரும் உணவுக்காக உழையுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கு அவர் உடல் தேவையை தாண்டி ஆன்ம பசியை குறித்து பேசுகிறார். மக்கள் என்ன செய்ய வேண்டும் ரபி என்று இயேசுவிடம் கேட்டபோது இயேசு மிக எளிய பதிலை அளிக்கிறார். கடவுள் அனுப்பியவரை நம்புங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். தந்தை கடவுள் அனுப்பியது யார்? இயேசுதானே. அதைத்தான் சொல்லுகிறார். என்னை நம்புங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று சொல்லுகிறார். இன்று நாமும் பல விஷயங்களுக்காக உழைக்கிறோம் நண்பர்களே. பணம், வேலை, வசதி, பெயர், பாதுகாப்பு இவையெல்லாம் தேவையானதுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவை நிலையானவை அல்ல. சில நேரங்களில் நாமும் இயேசுவை தேடுகிறோம். ஆனால் ஏன் இயேசுவை தேடுகிறோம்? காரணம் என்ன? ஏன் ஜெபிக்கிறோம் என்றாவது சிந்தித்ததுண்டா? ஆசிர்வாதம் வேண்டும், உதவி வேண்டும், நோய் நீங்க வேண்டும், பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும், பிள்ளைகள் வாழ்வு செழிக்க வேண்டும். இதற்காகத்தானே இயேசுவை தேடுகிறோம். இந்த வாசகம் நமக்கு சவால் விடுகிறது. நீ இயேசுவை தேடுவது எதற்காக என்ற கேள்வியை கேட்கிறது. இயேசுவின் மீது அன்பு கொண்டு நீ இயேசுவை தேடுகிறாயா, அல்லது உலக தேவைகளுக்காக இயேசுவை தேடுகிறாயா என்று நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறது. இன்று உங்கள் மனதில் நிச்சயுங்கள், நீங்கள் எதற்காகவும் விசேஷமாக ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரை துதித்து கொண்டே இருந்தால் போதும், தானாக உங்கள் தேவைகள் நிறைவேறும். நம் சேனலில் கூட ரீசெண்டாக கத்தோலிக்க துதிமாலை 1000 துதிமாலை என்று நாம் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அதை தினமும் செய்யுங்கள். நீங்கள் இயேசுவை துதிக்க 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 தானாகவே உங்கள் காரியங்கள் வெற்றியாய் முடிவதை பார்ப்பீர்கள். வயிறு நிறைவு தற்காலிகம் நண்பர்களே, ஆன்மீக நிறைவுதான் நித்தியம். இயேசுவை தேடுவது ஆசிர்வாதத்திற்காக என்றுமே இருக்கக்கூடாது. நாம் படைக்கப்பட்ட காரணமே அவரை புகழ்வதற்காகத்தான். அதற்காகத்தான் இந்த மனித பிறவி நமக்கு. அதை நாம் தவறாமல் தினமும் செய்ய வேண்டும். மற்றவை எல்லாம் தானாக நடக்கும். இதற்கு என் வாழ்க்கை ஒரு சாட்சி நண்பர்களே. சரி, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் என் ஆண்டவரே, உம் ஊழியன் என்னை நீர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. உம் ஒழுங்கு முறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவையே எனக்கு அறிவுரை. ஆம் இயேசுவே, இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் நாங்கள் கேட்பதைப் போல ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு துணை செய்யும். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் என்று வசனம் இருக்கிறதே. ஏசப்பா, நானும் உமது திருச்சட்டப்படி நடக்கத்தான் ஆசைப்படுகிறேன். ஆனால் தூக்கம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், உடல் வலி, சோர்வு, பிற வேலைகள் இவை என்னை ஜெபிக்க விடாமல் தடுக்கின்றது. அதற்கு நான் இடம் கொடுக்காமல் தனி ஜெபத்திற்கும் குடும்ப ஜெபத்திற்கும் இந்த வாரம் முழுவதும் நான் முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்க எனக்கு வழிகாட்டும் இயேசுவே. நேரத்தை கண்டுபிடிக்க ஞானத்தை தாரும் இயேசுவே. என் வழிமுறைகள் உமக்கு எடுத்துச் சொன்னேன், நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். ஆம் இயேசுவே, ஒரு நாளும் அடியேன் எனது மன்றாட்டை நீர் தள்ளிவிட்டதே இல்லை. சிறுவயது முதல் இன்று வரை நான் என்னென்ன மன்றாடினேனோ அத்தனையும் நீர் எனக்காக தந்திருக்கிறீர். நன்றி இயேசுவே, நன்றி தாய் மரியே. உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும், உம் நியமங்களை எனக்கு காட்டும், வழியை என்றும் உணர்த்தி அருளும். இந்த உலக காரியங்கள் ஒரு நாளும் என்னை உமது சமூகத்தை விட்டு, ஜபத்தை விட்டு, திருப்பலியை விட்டு, துதி மாலையை விட்டு, குடும்ப ஜபத்தை விட்டு பிரிக்க கூடாது அப்பா. உம் வியத்தகு செயல்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் காண்பதற்கு ஜபம் ஒன்றே வழி. அதை மட்டும் நாங்கள் விடக்கூடாது இயேசுவே. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி அருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். என் மனம் ஸ்தேவானைப் போல ஆசையாய் உள்ளது. என் முகமும் ஸ்தேவானின் முகம் போல பிரகாசிக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் நானும் என் குடும்பமும் தவறாமல் உமது சமூகத்திற்கு மண்டியிட்டு ஜெபிக்க எங்களுக்கு ஞாபகப்படுத்தும். உம்மை விட்டு எங்களை பிரிய விடாதேயும். உமது சமூகம் முன்னும் பின்னும் பக்கங்களிலும் இருந்து எங்களை காக்க கடவது இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள
ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.